எவ்வளவு பெரிய காரத்தை பார்த்தோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இவங்க தூள்ல ராம மிளகா மட்டும் இருக்குடா. புரிஞ்சு கேட்டங்க. பீஸா போட்ட ஓரம் கட்டிட்டு சவர்மா நவர்மான்னு சொல்லிட்டு நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை வேகமா விரட்டி விட்டு ஃபாஸ்ட் பந்தக்காரன் வந்து என் பணத்தை எதிர்பார்த்து வரான் சரிங்களா? அவனுக்கு 4 வாரத்தை போதும். நீங்க நல்லா இருக்கிறது 400 வாரத்துக்கு பேசுவாங்க சரிங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. இப்ப இந்த சூப்பு கடைக்கு தானே போறோம். போகணும் டக்குனு 9 மணிக்கு வந்துடணும். ஏன்டா நூடுல்ஸ் பாக்கெட் நூடுல்ஸா? நான் உனக்கு வாங்கி தரேன். ஏன் யாருக்கு? நான் சொல்லேமா ஏன்னா எல்லாம் கடையா வந்துட்டானுங்க. எல்லாம் கடையா ஓப்பன் பண்ணிட்டாங்க பாரு. நீ ஒரு கடையை போட்டு என்ன கடை போடுறது? அது தோசை கடை, காய்கறி கடை, பானிபூரி கடை, கிலோ 20 ரூபா கடையா வந்துருச்சுடா. கடை வந்துருச்சுடா. வேற எவ்வளவு தான் நிற்கிறாங்க? வந்திருக்கியா? என்னென்ன சூப்ல இருக்கு? எல்லாமே கோல்டு கிளியர் பண்ணுவாங்க. பயங்கர கோல்டு இருக்கு. நான் லைட்டா மிளகு போட்டு தரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் லைட்டா போட்டு தரேன். ஆனா உங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா கொஞ்சம் நிறைய போட்டு தாங்க. இல்ல லைட்டா போடுறாங்க. குடிக்க முடியாது. இல்லக்கண்ணா அதெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் பாரு கண் பண்ணி ஊற்றுவோம். எவ்வளவு பெரிய காரத்தை பார்த்தோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 1/2 கிளாஸ் தான்டா. ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. கண்ணன் தட்டி வருது. இவங்க மேல போட்ட மிளகாத்துல கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் கலந்து இருந்ததுடா. இவங்க தூள்ல ராம மிளகா மட்டும் இருக்குடா. எரியுறா சீக்கிரம். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேல 12ஆம் நம்பர்ல வை. சாப்பிட்றா போட்டு வந்தீங்களா? புரிஞ்ச கேட்டங்க. அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது. கேடை கட்டு என்ன காட்டம் வரப்பில்லை. ஸ்கூல் தர சொல்லுங்க. மெயின் சளிக்கு ரொம்ப நல்லது சரிங்களா? அது இல்லாம வந்து எப்படின்னா நான் சேர்க்க இன்கிரீடியன்ஸ் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த மதமான எடுத்துட்டு போலாங்கண்ணா சரிங்களா? கருஞ்சீரகம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நான் காமிக்கிறேங்க. கருஞ்சீரகம் சொல்லுவாங்க சரிங்களா? அரபண்டியில இந்த முஸ்லிம்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா அங்க இங்க உள்ளவங்க அவ்வளவு ட்ரை பண்றது இல்ல. இந்த கருஞ்சீரகத்துல வேலை என்னன்னு வச்சுங்களேன். கருஞ்சீரகம் ஒண்ணு வந்து வாழ்நாள் கூட சாப்பிடுறவங்கள
மரணம் கூட திரும்பி பார்க்காது அப்படின்னு சொல்லி புண்ணக்குழால நபிகள் நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும் கேட்குங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தான் சொன்னாங்க. அவர் சொல்றது பொதுவாகவே சொல்றதுதான். கருஞ்சீரகன்னு ஒன்று எடுக்கிறது வந்து வாழ்நாள் பூரா மரணங்கிறது அவங்க வீட்டு வாயில திரும்பி பார்க்க அப்படிங்கிறாங்க. அரபு இதோட வேள்வி தெரியாமலே எல்லா உணவுப் பொருளும் இதுல மிங்கில் ஆயிருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாமே இங்கதான் பண்ணி இருக்கிற பொருள் இங்க இருந்து அங்க போகுது. ஆனா இங்க வேல்வி இங்க உள்ளவங்களுக்கு எதுவுமே வேல்வி தெரியல. அந்த வேல்வி என்னங்கிறத ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணி ஒன்று தெரிய வைக்கிறாங்கண்ணா. மரணம் கூட திரும்பி பார்க்கணும் எந்த அளவுக்கு நோய் அதிக உள்ள பொருளாக இருக்கும் பார்த்துங்க. இது இல்லாம வந்து எப்படின்னா மிளகு, கரிஞ்சீரகம், ஓமம், பெருஞ்சீரகம், சோம்பு, கத்திரி, இப்பு, வெந்தயம், ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரி நிறைய சேர்த்து இருக்கு. இன்னும் நிறைய போகுங்கண்ணா. உதாரணத்துக்கு எடுத்துங்க, சாதாரண மல்லின்னு சொல்றாங்களே, வரமல்லியில 3 பகுதி. எப்படின்னா வரமல்லி முழுசாவும் போட்டுக்கிறேன், அதை ஆஃபா இடிச்சும் போட்டுக்கிறேன், பவுடரா அரைச்சும் போட்டுக்கிறேன். இதுல 3 வந்துருச்சுங்களா. நாட்டு மல்லி இருக்கு பாத்தீங்களா, கொத்தமல்லின்னு சொல்ல பாத்தீங்களா, நாட்டு மல்லியோட வேறு, நான் வேர்ல இருந்து சொல்றேன், வேறு சாப்பிங் பண்ணி போட்டுருங்க. தண்டு இருக்கு பாத்தீங்கன்னா அதை சாப்பிங் பண்ணி போட்டுக்கிறேன். லீஃப் மொத்தம் மல்லிங்கிறதுல 6 பார்ட், அப்புறம் புதினால 3 பார்ட். அப்புறம் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் வரமிளகா சொல்ல பாத்தீங்கன்னா, வரமிளகா வந்து எப்படின்னா தாளிப்புக்கு போட்டிருக்கிறேன், இடிச்சு அரைச்சும் போட்டிருக்கிறேன். இது வந்து வரமிளகா தாளிப்புங்கிறது ஒரு பார்ட் தான், மெயின் கிடையாது. மெயின்ங்கிறது எப்படின்னா மிளகு, கரிஞ்சீரகம் தான் மெயின். என்னது எப்படின்னா குடல் புற்றுநோய் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அது எப்படின்னா இல்லாதவங்களுக்கு வராம தடுக்குங்கண்ணா, இருக்கிறவங்களுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாம தடுக்கும். சரி, இதோட ஏன்னா பொருளோட வேல்யூ எப்படின்னா, சரி நம்ம உங்களோட சூப்பு சாப்பிட்டா குடல் புற்றுநோய் கிளியர் அப்படி சொல்ல முடியாது, கட்டுப்படுத்தும். கோல்டுங்கிறதையும் கட்டுப்படுத்தும். சரிங்களா? கிளியர் பண்ணும். சரிங்களா? என்ன காரணம்னா இது உடல் உயிர் போற சமாச்சாரம் கிடையாது. ஆனா இதுல சேர்த்துக்க ஒவ்வொரு வேல்யூ எப்படின்னா குடல் புற்றுநோய் உள்ளவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, ஜிங்க் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு, பல பிரச்சனை உள்ளவங்க இது சாப்பிடலாம். நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கிற மாதிரி, நன்மை கிடைக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்கண்ணா. இது வந்து எப்படின்னா உடல் மெனக்கிறது ஜாஸ்தி. சரிங்களா? உங்களால செய்ய முடியாத நான் செஞ்சு கொடுக்குறேன். அதனாலதான் மக்கள் எல்லாம் தேடி வராங்கண்ணா. நிச்சயமா வந்து எப்படின்னா என்னைய பொறுத்தல எப்படின்னா நான் சொல்ல இருக்காங்கண்ணா, எனக்கு நான் வேக்சின் போடலங்க. நான் வந்து ஓப்பனா சொல்றேன், இது வரைக்கும் சளி பிடிச்சதே கிடையாது, எனக்கு இருமல் வந்தது கிடையாது, காய்ச்சல் வந்தது கிடையாது. இங்க கடை போட்டு 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் மக்கள் ஒரு நாள் கூட லீவ் கிடையாதுன்னா எல்லா நாளும் கடை போடுவாங்க. அதே மாதிரி எப்படின்னா ஊர் சுத்த மாட்டேன். சரிங்களா? கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடை. ஆரோக்கியமான பொருளை சாப்பிடுறேன். 2 லைன் வச்சியா, நல்லது சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாருமே நல்லா இருக்கலாம். இது என்னோட இது. ஏன்னா என் பொருள் மட்டும் தான் நல்லது கிடையாது, என் பொருளை கடை தான் நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய நல்ல பொருள் இருக்கு, தேடி போய் சாப்பிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பொண்ணா ஓப்பனா சொல்லாங்கண்ணா, பீஸா பர்கரை ஓரம் கட்டிட்டு பண்ணிட்டு தாத்தா பாட்டியை வீட்டுக்கு வச்சுட்டு நல்லது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்கண்ணா. அவங்க சொல்றதை சாப்பிட்டீங்கனால அவங்க தாத்தா பாட்டி சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ 103 வயசு ஆகுது, 105 வயசு ஆகுது. நல்லா வந்து எப்படின்னா இறப்புங்கிறது ஏற்படாதுன்னா, இந்த முதுமக்கள் தாலின்னு சொல்றாங்களா, அது எப்படி தெரியுங்களா, இறப்புங்கிறது ஏற்படாது. ஒரு வயசுக்குள்ள எப்படின்னா அவங்க நடமாடம் சுருங்கி தான் போயிட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணா அவங்களை வந்து அது பாலக்குள்ளார இறக்கி, அந்த பாலக்குள்ளார இறக்கி குடியில போய்க்கிறப்ப அந்த டைத்துல இந்த பசி ஈசின்னு வந்துச்சுன்னா தவிக்கப்பட்டு அவங்க தேவையான உணவுப் பொருள் எல்லாம் போட்டு அந்த தாலியில போட்டு அடைச்சி வைப்பாங்க. என்ன காரணம், ஜனத்தொகை பெருகுதுங்களா, அவங்க எத்தனை முதுமக்களை வந்து வச்சிருக்க முடியும். அப்படி இருந்த காலகட்டங்கள் எல்லாம் இதே மண்ணில் போடுறாங்க, இதே உணவு பொருள் சாப்பிட்டாங்க, நல்ல மாதிரி இருந்தவங்க தான். நம்ம என்னைக்கு இது தாத்தா பாட்டிங்க ஓரம் பீஸா பண்றது இப்போ ஒண்ணு இல்லைங்க. தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு பீஸா போட்டு ஓரம் கட்டிட்டு சவர்மா நவர்மான்னு சொல்லிட்டு நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை வேகமா விரட்டி விட்டுருங்க. ஆரோக்கியம் உணவு சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாங்கண்ணா. இது என்னோட என்ன காரணம், நான் உணர்ந்துருக்கிறேன், உண்டிருக்கிறேன்னு, நான் நல்லா வாழ்றேங்கண்ணா. அதே மாதிரி முடிஞ்ச எல்லாம் சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். நம்மளுக்காக இல்லாம வீட்டுக்காக. ஏன்னா நம்ம வந்து ஜென்ஸை பொறுத்தவரை அப்படின்னா வீட்டுக்கு வந்து மரமா இருக்கண்ணா. சரிங்களா? கிளைகள் மாதிரி தான் மற்ற எல்லாருமே. சரிங்களா? நம்ம நல்லா இருந்தோம்னா கிளைகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம தோண்டு போயிட்டோம்னா எல்லாமே வீட்டுக்கு தூண் மாதிரி நீங்க ஆரோக்கியமா இருக்க என்னன்னு பார்த்துட்டு உடம்பை கெடுத்துக்கிற எந்த உணவுப் பொருளும் எடுத்துக்காதீங்க. உணவுப் பொருள் மட்டும் கிடையாது, உடலுக்கு கேடு, ஸ்மோக் பண்ணா இறந்துருவாங்க, அது மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அதை பூரா எல்லாரும் தவிர்த்துருங்க. 40 வயசு எந்த கெட்டப்பும் கிடையாது. நான் நிஜாம கூட போட மாட்டேன், ஊர் சுத்த மாட்டேன். உங்களோட 4 வார்த்தை பேசுவாங்க, சொந்தக்காரன் வாங்க உட்கார சாப்பிட்டு போயிட்டு வாங்க. நீங்க வந்து உங்களோட நலத்தை எதிர்பார்த்து என்கிட்ட வரீங்க. சொந்தக்காரன் வந்து என் பணத்தை எதிர்பார்த்து வரான். சரிங்களா? அவனுக்கு 4 வார்த்தை போதும். நீங்க நல்லா இருக்கிறது 4 வார்த்தை பேசுவாங்க. சரிங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருங்க. நீங்க சொல்லுங்க. வாங்கண்ணா, நண்பருக்கு டிஸ்யூ எடுத்து கொடுங்க. அங்க இருக்கிறா.